யாரெல்லாம் லண்டன் போயிருக்கா? நல்ல நேரம் உட்காருங்க. யாரெல்லாம் லண்டன் போயிருக்கீங்க? இந்த சிஜிசியினுடைய டைரக்டர் யாருப்பா? டேனி என்ன, நீங்க லண்டன் போயிருக்கீங்களா? போனது இல்லையேக்கா. போகலையா? புஷ்பாக்கா நீங்க போயிருக்கீங்களா? புஷ்பாக்கா இப்ப எங்கேயோ போயிட்டாங்க, லண்டன் தான் போயிருப்பாங்க. லண்டன் போயிட்டாங்களோ? அந்த ஃபிபி அக்கா போயிருக்காங்களா? ஜோதி அம்மா போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? நான் அத்தையும் லண்டன் போல. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஃப்ளைட்டில் லண்டனுக்கு அப்படி பறக்க போகிறோம். போமா? ரெடியா? எல்லாரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கங்க. ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி இப்போ ஃப்ளைட் எங்கே போய் இறங்கிட்டு? லண்டன். இப்போ லண்டனில் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு பேர் ஹோட்டி. அந்த கிராமத்துக்கு பேர் என்னது? ஹோட்டி. அந்த ஹோட்டி கிராமம் லண்டன் பெரிய சிட்டி பற்றியா? அந்த லண்டன் பட்டணத்திலிருந்து வெளியில் இருக்கும். இப்போ பாரு, தூத்துக்குடி நமக்கு ஒரு தாலுகா அல்லனா டிஸ்ட்ரிக்ட். நம்ம வேம்பாரி எங்கே இருக்கு? வெளியில் இருக்கோம்ல, நம்ம கிராமம் தானே. அது மாதிரி ஹோட்டி அப்படின்னு சொல்கிறது லண்டனில் இருந்து ஒரு வெளியில் உள்ள கிராமம். அந்த கிராமத்தில் திடீர்னு ஒரு அறிவிப்பு சொல்கிறாங்க. இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருப்பதால் ஹாட்டி கிராமத்தில் இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் இராணுவத்தில் சேர்ந்து யுத்தத்துக்கு வரும்படி, ஜெர்மனியோடு சேர்ந்து யுத்தம் செய்யும்படி உங்களை லண்டன் அரசாங்கம் அழைக்கிறது, பிரிட்டிஷ் அரசாங்கம் அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அப்போ ஹாட்டி கிராமத்தில் எல்லாரும் வாங்க, நம்ம நாட்டுக்காக நம்ம போர் செய்யணும், நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றணும், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இராணுவ உடைய போட்டுக்கிட்டு வேகமாக போகிறாங்க. அப்படி போனதில் ஒருத்தவங்க பேரு தான் ஆர்த்தி ஹோப் குட். அவங்க பேர் என்னது? ஆர்த்தர் ஹோப் குட். நீ இந்த பேரை ஞாபகம் வச்சுக்காத, ஆர்த்தர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நீ கதை முடிச்சு, நீ கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது இங்கே என்ன கேட்பாங்க? கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஆர்த்தர் என்னன்னு போயிட்டாங்க. யுத்தத்துக்கு போனால் அங்கே சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா சண்டை போடுங்க, நீங்கள் நல்லா சண்டை போட்டிங்கன்னா உங்களை நீங்கள் ஜெயிச்சு போனதுக்கு பின்னாடி நாங்கள் உங்களை பிரதமராக்குவோம், உங்களை அமைச்சராக்குவோம், மந்திரி ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. ஆர்த்தர் அண்ணனும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. ஆர்த்தர் அண்ணன் ஹாட்டி கிராமத்தில் இருக்கும்போது கார் இருக்கு பத்தியா, காருக்கு டயர் பொருத்துற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அண்ணன் யுத்தத்துக்கு போய் டுமில் 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 அவங்களுக்கு பீரங்கி இயக்குற அந்த செக்ஷனில் அவங்கள சேர்த்து விட்டுட்டாங்க. நல்லா யுத்தம்லாம் முடிஞ்சிச்சு. 5 வருஷம் கழித்து ஆர்த்தர் அண்ணன் ஹாட்டி கிராமத்துக்கு வந்தாங்க. வந்து அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழித்து அழகான ஒரு அண்ணன் பிறந்தாங்க. அந்த அண்ணன் பேர் மார்க். அந்த அண்ணன் பேர் என்னது? மார்க். அப்போ இப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது வேலை இல்லாமல், அண்ணன் வேலை விட்டுட்டு தானே போனாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு வேலையை கொடுக்கல, ஒன்றுமே கேட்கல. யுத்தத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அதோட ஆர்த்தர் அண்ணன் பார்த்தாங்க, நம்ம மறுபடியும் போய் அந்த கார் கம்பெனிலேயே டயர் பொருத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டாங்க. ஐயா, எனக்கு அந்த வேலையை திரும்ப தாங்கய்யா அப்படின்னு கேட்டாங்க. ஆர்த்தர், நீ ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, உனக்கு கண்டிப்பாக வேலை தரும், இப்போ காரு நிறைய பேர் வாங்குறாங்க, ஓகே நீ அதிலே சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் அண்ணனுக்கு அந்த வேலை கொடுத்துட்டாங்க. அண்ணன் கடுமையாக உழைச்சாங்க. ஏன்? மார்க் அண்ணனை நல்லா என்ன செய்யணும்? படிக்க வைக்கணும். உங்கள் அம்மா அப்பாலாம் நான் உழைக்கிறாங்களே, நம்ம அப்பாலாம் ஏன் உழைக்கிறாங்க? நம்மளை நல்லா வைக்கணும்னு தானே, அதுக்கு தானே இல்லையா?
நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நம்ம அப்பாலாம் உழைக்கிறாங்களே, எதுக்கு உழைக்கிறாங்க? நீங்கள் நல்லா இருக்கணும்னு தானே. அது மாதிரி மார்க் அண்ணனுடைய அப்பாவும் நல்லா கடுமையாக உழைச்சாங்க. அப்படியே மார்க் அண்ணன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 12ஆம் கிளாஸ் படித்து முடிச்சிட்டாங்க. இப்போ மார்க் அண்ணன் அப்பா கேட்குறாங்க, மார்க் நீ எந்த காலேஜ்லேயும் படி, பெரிய காலேஜில் படி மார்க்கு, நீ என்ஜினியராக படி, இல்லைன்னா அக்கௌண்டண்டராக படி, பேங்க்கில் மேனேஜர் ஆகிடலாம் அப்படி சொல்கிறாங்க. மார்க்குன்னு சொல்கிறாங்க, போங்கப்பா, நான் படிக்க மாட்டேன். நீங்கள் வேலை பார்க்குற அதே கார் கம்பெனியில் தான்ப்பா நானும் போய் வேலை பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான்ப்பா வேலை பார்க்குறாங்க. அங்கே வாரத்தில் 5 நாள் தப்பா வேலை, 2 நாள் லீவுப்பா. அதனால் நான் சந்தோஷமாக சினிமாவுக்கு போகலாம், நான் பஃபுக்கு போகலாம், அதாவது நல்லா டான்ஸ் ஆடுற இடம், குடிக்கிற இடம், அங்கெல்லாம் போகலாம்ப்பா, நல்லா கிரிக்கெட் விளையாடலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நான் இனி காலேஜ்லாம் பெருசாலாம் படிக்க மாட்டேன்ப்பான்னு அப்படின்னு ஒரே அழுக. ஆத்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, என்னடா உன்னை எதுக்குடா படிக்க வச்சேன், நீ என்ன இப்படி சொல்ற? நீ அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போன, நானே போய் எங்க மேனேஜர்கிட்ட சொல்லுவேன், என் மகன் மார்க் வருவான், மார்க்குக்கு நீங்க வேலை கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன்டா. மார்க்கன்னு அழுகுறாங்க. 3 வாரம் ஆச்சு. அப்பாவும் பேச மாட்டேக்காங்க, மகனும் பேச மாட்டேக்காங்க, சண்டை 2 பேருக்கும். அதோட மார்க்கண்ணனோட அம்மா ஏமி, மார்க்கண்ணனுடைய அம்மா பேர் என்னது? ஏமி. ஏமி ஆண்டி வந்தாங்களா, வந்து என்ன நீங்க, அவன் படிக்க மாட்டேன்னு சொல்றான், நீங்க படிங்கன்னு சொல்றீங்க, நம்ம ஒரு ஒப்பந்தம் போடுவோம், 1 வருஷம் மார்க்கு எங்கேயாவது போய் ஒரு வேலை என்ன செய்யணும் பார்க்கணும். 1 வருஷம் கழிச்சு அவன் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தான்னா நீங்கள் அவன் கார் கம்பெனிலேயே அவனை சேர்த்து விட்ருங்க. அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குருவோம், நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நீ ஒரு வேலை தேடுன்னு சொல்லிட்டாங்க. 2 வாரம் கழிச்சு லண்டன்ல ஜவாய் அப்படின்னு சொல்ற ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் பேர் என்ன? ஜவாய். அந்த ஹோட்டல்ல அண்ணனுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. அண்ணன் சூட்கேஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் ஏறி அந்த ஜவாய் ஹோட்டலில் போய் இறங்கிட்டாங்க. அண்ணன் நினச்சிட்டு போகிறாங்க, ஹோட்டலில் என்ன வேலை இருக்கும் அப்படின்னு போனால் மார்க்கண்ணனுக்கு 17 வயசு தானே. மார்க்கண்ணனுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க தெரியுமா? இந்த டூரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா, நம்மெல்லாம் டூர் போனோம்னா வெறும் கட்டப்பை மட்டுமா கொண்டு போவேன், சூட்கேஸ் கொண்டு போகும்ல, பெரிய பெரிய பேக் கொண்டு போகும்ல, அது மாதிரி அந்த ஹோட்டலுக்கு வர்றவங்களாம் என்ன செய்வாங்க, பெரிய பெரிய சூட்கேஸ் கொண்டு வருவாங்க. அதையெல்லாம் கார்ல இருந்து இறக்கி வராண்டாவில் வச்சு அதை அப்படியே தூக்கிக்கிட்டு மார்க்கண்ணே அவங்க ரூமில் கொண்டு போய் வைக்கணும். வச்சுட்டு திரும்ப வந்திருக்கணும். அவங்க அந்த டூரெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு போவாங்களா, அப்போ ஊருக்கு போகும்போது மார்க்கண்ணே அவங்க ரூமுக்கு போய் அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அந்த வராண்டாவுக்கு கொண்டு வந்து, அது அந்த ஹோட்டலினுடைய அமைப்பு அப்படி, அந்த லாபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வராண்டாவை, அந்த லாபியில் கொண்டு வச்சுட்டு திரும்ப அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் போய் திரும்ப அவங்க காரில் ஏற்றி அனுப்பி விடணும். அப்படி இந்த டூர் வருவாங்க பற்றியா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா டிப்ஸு கொடுப்பாங்க. டிப்ஸ்னா என்னது? காசு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? நீங்கள் எல்லாம் ஹோட்டல் போய் சாப்பிட்டா காசு கொடுப்பீங்களா? போகவே இல்லையா? சரி போவீங்க, நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் எல்லாம் பாரு, இன்னைக்கு காலம் வரும்போது நீலாம் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு, என் காரில் போய் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் நல்ல டிப்ஸு கொடுத்துட்டு வருவேன். கை தட்டு பார்ப்போம். ஏஸ்பா அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா சரி, அது இதுக்கு வேண்டாம், அது நான் கதைக்குள்ளே வந்துடுறேன். அப்போ டிப்ஸு கொடுப்பாங்களா? அப்படி டிப்ஸு கொடுக்கறது எல்லாத்தையும் மார்க்கண்ணே வச்சுக்க முடியாது. அங்கே அந்த லாபி சூப்பர்வைசர் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட கொண்டு போய் இந்த காசை என்ன செஞ்சுன்னு கொடுத்துடணும்.
ஒரு நாள் இந்த அமெரிக்காக்காரவங்க வந்தாங்கன்னா நிறையா டிப்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நாள் அமெரிக்காக்காரங்க வந்தாங்களா, மார்க்கண்ணன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதோட மார்க்கண்ணனுக்கு $20 கொடுத்தாங்க. $20 அதுனா எவ்வளவுப்பா தம்பி, நீங்கள் டோட்டல் போட்டு வைங்கப்பா, மறந்துட்டேப்பா. $20 கொடுப்பாங்க. அவங்க அந்த $20 அப்படியே பிரித்து பார்த்துட்டு அப்படி இருப்பாங்களா, வேகமாக அந்த லாபி சூப்பர்வைசர் வந்து, குர்ரா காசை, இந்த காசை நீ ஏமாத்தி எடுக்கலான்னு பார்த்தியா? நான் எனக்கு என்ன கண்ணு தெரியுமா, கழுகு கண்ணு, நான் எங்க இருந்தாலும் பார்த்துருவேன் அப்படி சொல்லுவானா. அதோட மார்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லையா இல்லையா, நான் இந்த $20 எப்படி இருக்குன்னு தான் பார்த்தேன், நான் உங்கள்கிட்ட தரணுன்னு தான் சொன்னேன், பொய் சொல்றியாடா அப்படின்னு சொன்னோன்னே மார்க்குன்னு சொல்லுவாங்க, இது எங்க நான் ஜெபம் பண்ற, நான் கும்பிடுற ஏசப்பாவுக்கு தெரியும் இந்த காசு யாரோடதுன்னு. இது ஏன் காசு, நீங்க இத என்கிட்ட இருந்து அப்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே சடார்னு மார்க்கண்ண கண்ணத்துலயே ஒரு அரை டமார்னு வச்சிரும். வச்சுட்டு, இருடா உனக்கு இப்பவே போய் இந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட சொல்லி ஒரு வேலை இல்லாமல் ஆக்குற பாரிச்சோட்டு விறுவிறுன்னு போய் அங்கே மேனேஜர்கிட்ட சொல்லிடுவார். சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சா ஒரு ஃபோன் வருது, ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு, மார்க் உன்னை மேனேஜர் கூப்பிடுறாருன்னு சொன்னோடனே அங்கே போனா அவர் சொல்கிறாரு, தம்பி உன்னோட வேலை, உனக்கு இங்கே வேலை இல்லை, ஏன்னா அந்த சூப்பர்வைசர் உன்னை நீங்கள் வேலைக்கு லாய்க்கலன்னு சொல்லிட்டாரு, அதனால் நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வாரம்தான் இருக்கு, 1 வருஷம் முடிகிறதுக்கு. மார்க் என்ன சொல்கிறாங்க, ஐயா ஐயா ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ் ஐயா, கொஞ்ச நேரம் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க ஐயா, என்ன சொல்லு சொல்லு சொல்லு. ஐயா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கியா, நான் 1 வருஷம் வேலை பார்த்தேன்னா நான் எங்கள் ஊர்லேயே வேலை பார்த்துடலாம், அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கேன்யா, ப்ளீஸ்யா இந்த ஹோட்டலை விட்டு நான் போயிட்டேன்னா இன்னும் 1 வருஷம் வேலை பார்க்கணும்யா, ப்ளீஸ்யா எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்கய்யா, எனக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்கய்யா, எனக்கு கொஞ்சம் தயவு செய்யுங்கயான்னு அண்ணா அழுகுறாங்க. அப்போ அழுத உடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் சொல்கிறார், அப்படியா உன் சூழ்நிலை புரியுது, நீ இன்னைக்கு என்ன பண்ணுற, நம்ம ஹோட்டலுடைய கிச்சனுக்கு போ, அங்கே கிச்சனுக்கு போய் இந்த உருளைக்கிழங்கு உரிக்க வரவேன், இன்னைக்கு லீவுன்னு சொன்னாங்க, அதனால் நீ என்ன பண்ணுற, அந்த ஹோட்டலுடைய கீழ்த்தளத்துக்கு போய் நீ உருளைக்கிழங்கு உரிச்சு கொடு. ஆனால் மார்க் ஒன்று கேட்டுக்கோ, இந்த சூப்பர்வைசர் உன்னை கன்னத்தில் தானே அடித்தான்னு சொன்னேன், ஆனால் அந்த ஹோட்டலுக்கு இங்கே வர்ற அத்தனை கெஸ்ட்டுக்கும் சமைக்கிற செஃப் இருக்கான் பார்த்தியா, அவன் உன்னைய குத்தி கூட போட்டுருவான், ஏன்னா அவன் கையில் எப்போதுமே கத்தி என்ன செய்யும் இருக்கும். அப்பா ப்ளீஸ்ப்பா நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்ண அந்த யூனிஃபார்மை தூக்கி போட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. ஹோட்டலுக்கு போய் பார்க்குறாங்க, அந்த ஹோட்டலில் கீழ்த்தளம் பூரா வேலை நடக்கு, 70 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒருத்தவங்க உருளைக்கிழங்கு வெட்டுறாங்க, ஒருத்தவங்க கோஸ் வெட்டுறாங்க, ஒருத்தவங்க மீன் வெட்டுறாங்க, அப்படியே படபடன்னு வேலை நடக்கு. அதோட மார்க்கண்ண போனாங்க, ஒரு சின்ன ஜோம் பண்ணாங்க. சின்ன ஜோம் பண்ணிட்டு அண்ணன் சொன்னாங்க, டேய் நீ வா இந்த உருளைக்கிழங்கு உரின்னு சொன்னோன்னே அண்ணன் வேகமாக உருளைக்கிழங்கு உரிச்சாங்க. ஏன்னா மார்க்கண்ணனுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க அம்மாவோட கிச்சன்லையே நிற்பாங்க. அவங்க அம்மா உருளைக்கிழங்கு உரிக்கிறது எப்படி, பீன்ஸ் வெட்டுறது எப்படி, கத்திரிக்காய் வெட்டுறது எப்படி, முருங்கைக்காய் வெட்டுறது எப்படின்னு அவங்க அம்மா இப்போ செய்கிறதெல்லாம் பார்த்து அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க மார்க்கண்ணன். அதனால மார்க்கண்ணனுக்கு உருளைக்கிழங்கு உரிக்கிறது ஒன்றும் கஷ்டமே இல்லை. அதோட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வேகமாக உரிச்சாங்களா, உரிக்கிறாங்க. அந்த செஃப் வந்துட்டார், வேலை எப்படி நடக்குது அப்படின்னு அதட்டாங்களா. எல்லாரும் அப்படி உருன்னு இருந்தாங்க. வேகமாக பார்த்தாங்களா, என்ன 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 உருளைக்கிழங்கு கூட பேஸ்கெட் வேகமாக வரமாட்டுக்கு, என்னன்னு கேட்டு வேகமாக வர்றாங்க. மார்க்கண்ணன் கிட்ட வந்து பார்த்தா மார்க்கண்ணன் நல்லா வேலை பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்காங்க, டெரி அண்ணன் ஸ்லோவாக உருளைக்கிழங்க இப்படி கட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி கட் பண்ணுறாங்க. திடீர்னு டெரி அண்ணன் என்ன பண்ணாங்க, விரலை வெட்டிட்டாங்க. டெரி என்ன விரல ஒட்டினோன்னா கத்திட்டாங்களா.
என்னாச்சு 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 அப்படி இவன் நம்ம ஹாஸ்பிட்டல் போச்சொல்லு. ஒன்றுக்கு உதவாதவன்லாம் ஏன்டா ஹோட்டலில் வச்சு வேலை பார்க்க வைக்கிறீங்க? 700 கெஸ்ட் வந்திருக்காங்க, என் மானம் போகுது அப்படின்னு சூப்பர்வைசர் அது செஃப் கத்துறாரு. டே மார்க், வா நீ உருளைக்கிழங்கு வெட்டு. ப்ளீஸ் ஐயா, எனக்கு இது தெரியாதையா, விட்டுருங்க ஐயா, நான் இந்த மூளையிலே நின்று உருளைக்கிழங்கு உரிச்சுக்கிறேன் அப்படி சொல்கிறேன்ல, செய், உனக்கு தெரிலன்னா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லித்தரேன்னு சொன்ன உடனே எல்லா ஹோட்டலில் இருக்கிற 70 பேர் அவனையே பார்க்குறாங்க, வேலை பார்க்குறவங்க. ஏன்னா இந்த செஃப் வந்து யார்ட்டுமே பேச மாட்டார், உருன்னு தான் இருப்பார். அதோட சக்கு சக்கு சக் 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 சக்குன்னு உருளைக்கிழங்கு வெட்டினாங்களா. ஒரு நாள் அவர் வெட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செஃப் சொன்னார், அடுத்த நாள் மார்க் நீ உருளைக்கிழங்கு கட் பண்ணாத, வா என்னோட எல்லா உணவுகளையும் அடுக்கி வைக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு சொன்னார். ஐயா ப்ளீஸ் ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் இங்கேருந்து ஓடிடுவேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறேன்ல, நான் உனக்கு பீன்ஸ் எப்படி கட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன், வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அப்படி ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பாரா. மார்க்கன்னு அப்படி டக் 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 டக்னு எல்லாம் வெட்டுவாங்களா, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருந்து செஃப் சொல்லுவாங்க குட் அப்படின்னு சொன்னோன்னே ஹோட்டலில் வேலை பார்க்குற அந்த கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அவனையே பார்ப்பாங்க. நம்ம செஃப்பா இப்படி சொல்கிறாரு, குட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வேகமாக ஓடி வருவான். மார்க் மார்க் உன்னை மேனேஜர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக வந்தோடனே, அடடே நான் ஒன்றுமே பண்ணலையடா, மறுபடியும் என்னத்துக்கடா, யாரா என்னடா போய் சொன்னா, மறுபடியும் மேனேஜர் கூப்பிட்றாராமேன்னு வேகமாக போனால் மேனேஜர் சொல்வார், மார்க் உனக்கு நீ வந்து சேர்ந்த 1 வருஷம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. நீ உன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த உன்னுடைய பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீ ஊருக்கு என்ன செஞ்சுட்டு கிளம்பிடு அப்படின்னு சொன்ன உடனே தான் அண்ணனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம 1 வருஷத்தை என்ன செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அங்கேருந்த எல்லாத்தையும் விசிறி அடிச்சுட்டு அவங்களோட லக்கேஜை தூக்கிட்டு வேகமாக லண்டனில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரப்போது பார்த்தா செஃப் இருக்கார் பத்தியா, யாரு ஹோட்டலில் இருக்கிறாங்களா பெரிய செஃப், அவங்க இவங்கள பார்த்துருவாங்க. மார்க் நீ எங்கே போகிற? என்னோட அக்ரிமெண்ட் முடிஞ்சா என்ன, ஊருக்கு போகிறேன். ஊரில் போய் ஹோட்டல் வைக்க போறியா? இல்லை வேறு வேலை பார்க்க, வேறு வேலைன்னா ரெஸ்டாரண்ட் எது வச்சு நடத்த போறியா? இல்லை எங்கள் அப்பாவோட கார் கம்பெனியில் டயர் பொருத்த போகிறேன். டயர் பொருத்த போறியா? அங்கே உள்ள கேன்டீனில் வேலை பார்க்க போறியா? இல்லை நான் டயர் பொருத்த போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே செஃப் சொல்கிறாரு, ஏய் மார்க் உன்னோட கையில் எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா? இந்த திறமை உனக்கு ஏசப்பா கொடுத்தது சமைக்கிறதுக்காக, இது சமையல் பண்ணுறதுக்குன்னே இந்த கையை உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நீ வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டேலண்ட், உன்னோட டேலண்ட்டை நீ வேஸ்ட் பண்ணிடாத. நான் வேணா மேனேஜர்கிட்ட பேசலாமா? இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனால் அங்கே போய் அந்த ஸ்டோன் பெஞ்சில் உக்காந்துருந்தாங்களா, அப்படியே ஹாட்டிக்கு போகிற ட்ரெயின் வருது, அண்ணன் ஸ்டோன் பெஞ்சிலேயே உட்காந்துருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஹாட்டிக்கு போகிற ட்ரெயின் வருது. 2 மணி நேரம் ஆகி நைட்டு கடைசி ட்ரெயின் அவங்க கிராமத்துக்கு போகிறதுக்கு 10 மணிக்கு ஒரு ட்ரெயின். அந்த 10 மணி ட்ரெயின் வரும்போது ஓடி போய் ஏறுவோமான்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெஞ்சிலேயே உட்காந்துட்டாங்க. உட்காந்தவங்க திடீர்னு லக்கேஜ் எடுத்தாங்க, மறுபடியும் சவாய் ஹோட்டலுக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. தூங்கிட்டு செஃப் வர்றதுக்கு முன்னாடியே ஹோட்டலுக்குள்ளே போய் எல்லா வேலையும் பார்த்தாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 5 வருஷம் அந்த சவாய் ஹோட்டலில் அண்ணன் வேலை பார்த்தாங்க. பெரிய செஃப்பாக மாறிட்டாங்க. மாறி அண்ணனுக்கு பாரிஸில் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சாங்க. பாரிஸில் இருந்த ஹோட்டல் நல்லா ரன் ஆச்சா, நல்லா ஓடிச்சா. லண்டனில் ஒரு ஹோட்டல் திறந்தாங்க.
அப்போ லண்டனில் திறந்த ஹோட்டலில் அந்த லண்டனுடைய கவர்மெண்ட் சொல்லுச்சு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, நாங்கள் நம்ம தேசத்தினுடைய உயர்ந்த செஃப் யாருன்னு சொல்லிட்டு நாங்கள் சர்வே பண்ணோம், அதில் ஒரு அவார்டு கொடுக்க போகிறோம், அந்த அவார்டு இந்த மார்க்குக்கு தான் என்ன செய்ய போகிறோம், கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா. அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த அவங்க அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். மார்க் அப்பாவுக்கு. மார்க் யார் தெரியுமா? என் பையன். வர்றவங்கள்ட்டெல்லாம் மார்க் யார் தெரியுமா? என் பையன். அவன் திறமையானவன், அவன் நல்ல பையன், அவன் கீழ்ப்படிவான், அவன் நான் ஒரு வருஷம் வேலை பாருன்னு சொன்னேன், என் சொல்ல கேட்டு என் மார்க் அப்படியே வேலை பார்த்தான். இன்னைக்கு பாருங்களேன், என் மார்க்கு பிரிட்டிஷ்லேயே ஒரு பெரிய உயர்ந்த செஃப்னா என் மகன்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மார்க்கண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உங்கள் அப்பா யார்? உன்னோட படிக்கிறவங்க உன்னை போகும்போது அப்பாவை பார்த்து கேட்குறாங்களா, இது யார் அப்படின்னு கேட்குறாங்களா? அது மாதிரி இது யார்? அது எங்கள் அப்பா. உங்கள் அப்பா உன்னை ரொம்ப நேசிப்பாங்களோ? ஆமாம். உங்கள் அப்பா மேனேஜரா? உங்கள் அப்பா பேங்க்கில் மேனேஜரா? இல்லை. அப்போ உங்கள் அப்பா இன்ஜினியரா? இல்லை. அப்போ என்னது தான் உங்கள் அப்பா? எங்கள் அப்பா ஒரு கார் கம்பெனியில் எங்கள் அப்பா டயர் பொறுத்துறவங்க. ஏன் ஏன் உங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு வேலை? மார்க் என்ன சொன்னாங்க, நல்லா கவனி, எனக்கு கிடைச்ச அப்பா மாதிரி எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்ச அப்பா மாதிரி எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கல. இன்னைக்கு ஏசப்பா உனக்கு சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எல்லா அப்பாவும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் தான் யார்? ஏசப்பா. நீ ஏசப்பாவோட கையில் அடங்கி இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை அப்படியே உயர்த்திட்டே போவார்.